ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேஸ்டான ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மூக்கல்ல குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மூக்கல்ல மட்டுமே போட போகிறதில்ல, அது கூட ஒரு 2 காய் ஐட்டமும் போட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த மூக்கல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு மூக்கல்ல குழம்பு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். 3/4 வேக்காடு இந்த ஒயிட் மூக்கல் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது கூட நம்ம பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் போல் எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 1/4 kg கருணக்கிழங்கும் ஒரு 1/4 kg கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் காய் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம குருமா குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2 ஆனியன் போல் எடுத்துகிட்டு, பெரிய ஆனியன் 2 எடுத்துகிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி டொமேட்டோ ஒரு 2 எடுத்துகிட்டு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. பாருங்கள், மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் இந்த ஸ்பூனில் 3 எடுத்து வச்சுருக்கேன். நான் இது மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சது இது வீட்டு மிளகாத்தூள். ஸோ அதனால் நான் 3 எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அதில் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள் சரி நீங்கள் எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், தாளிக்கிறதுக்கு சீரகம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 மூடி போல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது மாதிரி ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடச்சிக்கலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 2 முந்திரி பருப்பு. இது எதுக்காக போடுறோன்னா நல்லா திக்காக இருக்கும் குழம்பு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குருமா குழம்பு மூக்கல்ல போட்டு குருமா குழம்பு பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயிட்டும். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்ச பிறகு நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். ஸோ எண்ணெய் காயிட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு எல்லாம் வெடிக்குது. ஸோ கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சீரகம் பாருங்கள், சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுட்டு வதக்கலாம். பாருங்கள், ஆனியன் போட்டாச்சு. ஸோ ஆனியன் போட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. பாருங்கள், ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம டொமேட்டோ சேர்த்துடலாம். பாருங்கள், டொமேட்டோ சேர்த்தாச்சு. ஸோ டொமேட்டோ சேர்த்துட்டு டொமேட்டோ நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், ஆனியன் டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் நம்ம இந்த கத்திரிக்காயும் கருணக்கிழங்கும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட் போல் நல்லா வதக்கலாம். ஸோ இந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். பாருங்கள், லைட்டாக வதக்கிட்டு இதில் நான் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் போட்டுட்டு வதக்குங்க. எதுக்கு நம்ம இப்படி மஞ்சள்தூள் போட்டு வதக்குறோன்னா, இந்த காயில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ காய் கூடயே நம்ம மஞ்சள்தூள் போட்டுட்டு வதக்குறோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மூக்கலை சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் நான் நல்லா வதக்கிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விடுங்க. அப்புறமா நம்ம வேக வச்ச மூக்கலை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், மூக்கல்ல போட்டாச்சு. மூக்கல்ல போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், லைட்டாக இந்த மூக்கல்ல வதக்கிட்டேன். ஸோ இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, 3 ஸ்பூன் மிளகாத்தூள். ஸோ இதை சேர்த்துடலாம். இதை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், உப்பு நான் இவ்வளோ போடுறேன். ஸோ போட்டுட்டு காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டேன் நான். நீங்கள் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள், காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நான் ஒரு 5 பேர் அளவுக்கு குழம்பு வைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு 8 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிருக்கேன்.
இது வந்து ஒரு பிளேட் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். காய் வந்து நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட் போட்டு மூடியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புளி கரைசல் வந்து எல்லாம் கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், மிக்சியில் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துறேன். இது எல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைசல் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து திக்காக கரைச்சிட்டு வச்சுருக்கேன். நான் வடிகட்டி ஒரு 2 டைம்ஸ் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ இதை வந்துட்டு இந்த குழம்புல வந்து ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து புளி கரைசல் வந்து ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தேங்காவும் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேங்காயும் ஊற்றியாச்சு. தேங்காய் அரைச்சி வச்சதும் வந்து ஊற்றியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இவ்வளோ உப்பு தான் வந்து போடுறேன். ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கொச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சு அந்த தேங்காய் ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிக்குது. பாருங்கள், என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது. ஸோ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொச்சவொடனே வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு டேஸ்டான வந்து மூக்கல்ல குருமா குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இப்படி வந்து குழம்புல வந்து மூக்கல்ல போட்டு இப்படி செஞ்சு கொடுக்க முடியும். குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்புல இருக்க காரம் எல்லாமே வந்து இந்த மூக்கல்லையில் ஊறிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கோ குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இது வந்து ஒரு ரைஸுக்கோ இல்லைனா வந்து ஒரு இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.